காலையில சொன்னாங்க, இன்னைக்கு உடனடியா அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதாவது டாஸ்மார்க் மூடல். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 50 கடைகள் வந்து மூடியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், பழைய கட்டிடத்துக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை வேண்டாம். ஏற்கனவே போதைப் பொருள் தடுப்பு என்று ஒரு பிரிவு இருக்கிறது. அதுல ஒரு சிறப்புன்ற ஒரு வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணினா அது ஆக்டிவா வேலை செய்யும் என்று நம்ப வேண்டாம். ஒரு கழகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கட்சியின் கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கின்ற ஒருவர் ஒரு வணக்கம் வைக்கும் பொழுது எதிர் வணக்கம் கூட உங்களுக்கு எதிர்மரியாதை கூட செலுத்த முடியாத அளவிற்கு நீங்க முதலமைச்சர் என்ற மமதையில் இருந்தது. இது சரியாகுமா? இல்ல, நீங்க எல்லாருக்குமே தான் வணக்கம் வச்சாரு. இவருக்கே வணக்கம் வைக்கல? அதுக்குள்ளதான் பேப்பர் கீழே விழுந்தா நீங்க வணக்கம் வைக்க வேண்டியதானே? வெற்றிக்கான சர்டிபிகேட் அவர் கொண்டு வரும்போது இது பாருங்களேன், அவர் சர்டிபிகேட் கீழே போறதுக்கு முன்னாலே அவர் வணக்கம் வச்சாரு. இல்ல, நீங்க வணக்கம் வைக்காம நீங்க இருங்க அவர் டக்குன்னு கீழே குனிஞ்சிட்டாரு, பேப்பர் கீழே விழுந்தது. ஆனா இல்லைக்கு அவர் கொடுத்ததும் ஒரு புன்சிரிப்போட ஒரு வணக்கத்தை இன்னைக்கு. அதாவது அந்த கட்சியில் ஒரு பிளவு இருக்கிறது, அந்த கட்சியில் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் இருக்கிறது என்ற நிலையில் அவர் சேவி சண்முகம் வீட்டுக்கு செல்வதாக அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்போ என்ன அர்த்தம்? அவர் வந்து இந்த பிரிவை ஊக்குவிக்கிறார் என்ற அர்த்தமாக நம்ம எடுத்துக்கொள்ளாமா? நாங்கள் 10 வருடமாக கூட்டணி இருக்கிறோம் என்று மார்த்தட்டி கொண்டு அவர்கள் வந்து மக்கள் முன்னால் நின்றவர்களை இன்னைக்கு உங்களுக்கு சீட்டு குறையுதுன்னு உடனே அவர்களை நீங்க வந்து நல்லவங்களாக்கிட முடியுமா? நீங்க சொன்னீங்க இல்லையா, வாஷிங் மிஷின்ல போட்டு எடுக்கிறாங்க பாஜகன்னு சொன்ன உங்களால இப்ப நீங்க பண்ணுறதுக்கு என்ன சொல்ல முடியும்? மீட்டிங் முடிஞ்சு அடுத்த நிமிஷம் அறிவிக்க வேண்டியதானே? என்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாரு அவரு? நைட்டு பூரா டிஸ்கஷன் பண்ணாரா? மறுநாள் அறிவிக்கிறேன். மறுநாள் 11 மணி, 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி, 6 மணி வரைக்கும் இழுத்தாரு. அப்போ ஏதோ ஒரு நெகோசியேஷன் நடந்த காரணத்தினால தானே டிலே பண்ணாங்க. சண்முகம் வந்து ஆதாயத்துக்காக எடப்பாடி மேல பழி சொல்றாரு. கண்டிப்பாங்க. அதாவது கட்சியினுடைய நிலைப்பாடு தாவேக்காவுக்கு 30 கேளுங்க, 30 இல்ல 45 எம்எல்ஏக்களும் போனாலும் ஆதாயத்துக்கு போறாங்கன்னு அர்த்தம். இன்றைக்கு ஒரு ஆஸ்ட்ராலஜரை கூப்பிட்டு தன்னுடைய அரசியலுக்கான ஆலோசகராக அபிஷியலா போடுறாரு அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது. இது ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு அப்பாயின்மெண்டா தான் நான் பாக்குறேன். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று வந்து நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அஇஅதிமுகவின் சிறுபான்மையினர் அணியின் மாநில செயலாளர் ஃபாத்திமா அலி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வணக்கம்மா. வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தின் புது முதலமைச்சராக வந்து பதவியேற்றிருக்கிறார் விஜய் அவர்கள். நம்ம அவருடைய அதிரடியான செயல்கள்ல இருந்தே பார்ப்போமே. அவர் இன்னைக்கு ஒரு அதிரடியான செயல் காலையில சொன்னாங்க, இன்னைக்கு உடனடியா அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதாவது டாஸ்மார்க் மூடல். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 50 கடைகளை வந்து மூடியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலில் வந்து 2026 தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயகத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற விஜய் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த மொத்த தாவேகா கட்சியினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க டாஸ்மாக் அதிரடியாக இது பண்ணியிருக்காரு அப்படின்னு. இந்த அதிரடி வந்து தொடர வேண்டும் என்பது தான் எங்கள் எல்லோருடைய எண்ணம். ஏன்னா மெழுகுவத்தி ஏற்றி கொண்டுட்டு போயிட்டு விதவைகள் அதிகம், அதுவும் வந்து குடிகார கணவர்களால் வாழ்க்கை இழந்த விதவைகள் அதிகம் என்று சொல்லி மெழுகுவத்தி ஏற்று போராட்டம் பண்ணிய கனிமொழி அவர்களோட சொன்னாங்க, எங்கள் அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே டாஸ்மாக் மூடப்படும், முதல் கையெழுத்து போடப்படும்னு சொன்னாங்க. அவங்க போட்டு 500 கடை தான் மூடினாங்க. அதுவும் 2021 ஆட்சிக்கு வந்து 2023 தான் மூடினாங்க. ஸோ 500க்கு பதிலாக இப்போ 717 கடைகள் மூடப்படும் சொன்னாங்க. இன்னைக்கு 50 கடைகள் மூடப்பட்டிருக்குன்றாங்க. இது வந்து ஒரு நல்ல செயலாக பார்த்தால் கூட ஆல்ரெடி மூடப்பட்ட கடையும் போய் இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதையும் நீங்க பார்க்கணும். மக்கள் ஏற்கனவே மூடப்பட்டு இருக்கின்ற கடைகள் கூட அது மூடப்பட்டு விட்டதா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியும் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ 50 கடைகள் மூடப்பட்டதற்கான இப்போ எப்படி வந்து ஒரு வெள்ளை அறிக்கை எல்லாத்தையும் கொடுக்குறோம்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி இது ஓப்பனா கொடுக்கணும். ஏற்கனவே மூடப்பட்டு இருக்கின்ற கடைகளுக்கு எண்ணிக்கை கூட இதில் சேர்ந்திருப்பதாக எங்களுக்கு வந்த தகவல்கள் கூறுகின்றன. அப்படி இருக்கும்பொழுது அதை பற்றி தெளிவான ஒரு விவரங்கள் வந்தாதான் அதை பத்தி பேச முடியும். இது ஒரு நல்ல முன்னேற்பாடாக பார்த்தா கூட எப்பவுமே ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தபோது, அதுவும் முதலாக தாவேகாவினர் வந்து விஜய் அவர்கள் தலைமையில் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கின்ற நேரத்துல அவங்க வந்து அதிரடியாக சில செயல்களை செய்வார்கள். இது எல்லாருமே எந்த ஒரு ஆட்சி வந்து வந்தாலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா போக போக இந்த கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பக்கான கதையா இது ஆயிடக்கூடாது என்பதுதான் எங்க எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏன்னா
ஆரம்பத்துல வந்து 50 கடைகள் மூடுறதும் அவங்க 500 கடை மூடினாங்க நான் 700 கடை மூடுறதுங்கெல்லாம் நம்மளுக்கு பேச்சு கிடையாது. நீ வந்து மேல இந்த மொய்வை இருந்து கிடையாது. இது 500 ரூபாய் நீ கொடுத்த 501 நான் கொடுத்தேன்றது பேச்சு கிடையாது. இங்க பேசுவது மக்களுக்கான நல்ல திட்டங்கள் எப்படி இவர்கள் ஃபர்தரா எடுத்துட்டு போறாங்க. மற்ற கடைகள் 4715 கடைகள் 17 கடைகள் இங்க தமிழகத்தில் இருக்கின்றதுல நீங்க 717 வந்து நீங்க மூடப்படும் சொல்லியிருக்கீங்க. தட் டு நியர்பை த அதாவது வர்ஷிப் பிளேசஸ் பக்கத்துல இருக்கிறதும் கல்வி நிலையங்கள் பக்கத்துல இருக்கிறதும் மூடப்படும் உடனடியாக இருந்தால் அதுலயும் சில குளறுபடிகள் இருக்கின்றன என்பது எங்களுடைய ஒரு நாங்க பார்த்த வரைக்கும் அது தெரியுது. அதை மீறி மக்களுக்கு வந்து இந்த பக்கத்துல இருக்கிறது மட்டும் முடியும்னா வேற கடைக்கு போக போறாங்க. சோ அவங்க சொன்ன மாதிரி இந்த டாஸ்மாக் முழுவதுமாக மூடப்படுமா? அது வந்து அவங்களுக்கு ஒரு டாஸ்க். இப்போ தாவேகாவினருக்கு இது ஒரு டாஸ்கா தான் போயிடுச்சு. அவங்க டாஸ்மாக் வந்து மூடுவேன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சிக்கு வரவே இல்லை. ஏன்னா மது விலக்கு அப்படிங்கறது போதை இல்லாத ஒரு கலாச்சாரத்தை மது போதை இல்லையா? இல்ல. இப்போ போதை அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து தெளிவாகவே வந்து விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல குறிப்பிட்டது என்னன்னா, இன்னைக்கு வந்து அந்த சின்ன கூலிப்ல இருந்து சாக்லேட் மாதிரியான நிறைய சிறுவயது பிள்ளைகளில் இருந்து எல்லா இளைஞர்களுக்கு வரைக்கும் அதை வந்து தடை செய்யணும். அதை தடை செஞ்சு அதுல வந்து ஏன்னா பக்கத்துல ஸ்கூல் பக்கத்துல இருந்து எல்லாமே கிடைக்குது இல்லையா, அதை முதலடியா வந்து அதிரடியாக அதுதான் நான் சொல்றேன். நாங்க சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, டிடிவி அவர்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க இதுக்கு ஒரு முயற்சி எடுங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன், பழைய கட்டிடத்துக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை வேண்டாம். ஏற்கனவே போதைப் பொருள் தடுப்பு என்று ஒரு பிரிவு இருக்கிறது. அதுல ஒரு சிறப்புன்ற ஒரு வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணினா அது ஆக்டிவா வேலை செய்யும் என்று நம்ப வேண்டாம். போதைப் பொருள் தடுப்பு என்ன ஏற்கனவே ஒரு பிரிவு இருக்கு இல்லையா, அதுக்கு அதிகாரிகள் இருக்கிறார்கள் இல்லையா? மாவட்டத்துக்கு 37ன்னு சொல்லி அதாவது அதுதான் நான் சொல்ல வரேங்க. நீங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இது இருக்கு, இது நீங்க எப்படி எக்ஸிகியூஷன் கொண்டு போறீங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேச முடியும். இன்னைக்கு வந்த உடனே ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண முடியாது. அதே மாதிரி அரசாணை போட்டிருக்கிறாரு இல்ல, அரசாணை அவர்களும் தானே போட்டாங்க. 500 கடைகள் மூடப்படும் அவங்களும் அரசாணை போட்டாங்க. நான் அரசாணையை குற்றம் சொல்லவில்லை, விஜய் அவர்களை குற்றம் சொல்லவில்லை. நாம் அதாவது ஒரு பொது ஜனமாக ஒரு உங்களை வந்து உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை, இந்த கண்டினியூ ஆகணும் இந்த விஷயங்கள். நீங்க வந்து பழைய வந்து போதைப் பொருள் தடுப்பு என்று ஆல்ரெடி ஒரு சட்டம் இருக்கு, அதுக்கு நீங்க சிறப்புன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துட்டா அது வேற ஆக்டிவிட்டிக்கு போகாது. அதேதான். அப்போ அங்க அதிகாரிகளை செயலாக்கம் செய்யக்கூடிய வகையில் அந்த அதிகாரிகளை நீங்க இவர்கள் நியமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். இதை கண்டினியூவா வாட்ச் அண்ட் வார்ட்ல வச்சு இதை முழுமையாக தடை செய்ய என்ன போதைப் பொருட்கள் எப்படி தடை செய்யப்படும் என்பதை பார்க்க வேண்டும். ஏற்கனவே மூடப்பட்ட கடைகள் 50 கடைகளில் ஏற்கனவே மூடப்பட்ட கடைகள் இருக்கின்றதா அதையெல்லாம் இவங்க பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே மூடப்பட்ட கடைகளும் இதில் இருக்கிறது என்று ஒரு செய்திகள் வருகின்ற காரணத்தினால் நான் சொல்றேன். அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கான விஷயத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா சிங்கப்பெண் என்று ஒரு சொல்லி இருக்கிறார்கள். ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம் தானே, இல்லாத விஷயமா இருந்தா பரவாயில்ல. ஏன்னா அது முதல்ல வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் பெண்களுக்கான ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து பெண்களுக்கான விஷயங்களை அவர்கள் பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை நீங்க மகளிர் காவல் நிலையம் இருக்கும் பொழுது அதுல வந்து நீங்க அதிரடின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சேர்க்கிறது, இதுல வந்து போதைப் பொருள் தடுப்புல சிறப்பு பிரிவுன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சேர்க்கிறது. சின்ன சின்ன வார்த்தைகள் மூலமாக மட்டும் அந்த செயல்கள் நடக்கும் என்பதை நாங்கள் வந்து நம்பவில்லை. அப்போ இவங்க இஃபெக்டிவா அவர்களுடைய செயலாக்கத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் அவருடைய திட்டங்களை இவர் வந்து இந்த அதிரடியா இன்னைக்கு முதல் நாளே போட்ட உத்தரவைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இது கண்டினியூ ஆகணும். இது எப்படி கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்துல அவர் இன்னும் கவனம் செலுத்த வேண்டும். கவனம் செலுத்தினால் மட்டுமே அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் அவரிடம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த திட்டங்களை அவரால் செயல்படுத்த முடியும். அப்படி என்பதுதான் எங்களுடைய அதாவது நாங்க எங்களுடைய சஜஷனா சொல்றோம் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இவர் புதிதாக வந்திருக்கலாம், இவருடைய டீம் புதிதாக வந்தாங்க, இருக்கின்ற அதிகாரிகள் வந்து பழைய அதிகாரிகள், இருக்கின்ற அந்த வேலைகள் வந்து பழைய வேலைகள். அப்ப அந்த இடத்தில் இவர் எப்படி செயல்பட போகிறார், இவர்கள் எப்படி கையில் எடுக்க போகிறார்கள், அவரிடம் எப்படி இவர் மாற்றத்தை கொண்டு வர போகிறார்கள். சோ இவ்வளவு இருக்கு. முதல் நாள் திட்டம் அறிவிச்சிருக்காரு, 50 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது, வரவேற்கிறோம். ஆனால் பொறுத்திருந்து தொடர்ந்து பார்த்தால்தான் இது எப்படி வந்து இது எந்த நிலையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பது நம்மளுக்கு புரியும். ஆட்சிக்கு வந்துட்டோம் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த மமதையெல்லாம் இருக்கக்கூடாது. இதுக்கு மேல நீங்க என்ன பிளான் பண்ணீங்களோ அந்த பிளானிங் எல்லாம் நீங்க வந்து அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எரேஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் பேசலாமா? அண்ணன் எடப்பாடியார் வந்து நேற்று வந்து அவ்வளவு, அதாவது சீஃப் மினிஸ்டரா ஏற்கனவே இருந்தவர், கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக அரசியலில் வந்து களப்பணியிலிருந்து மேலிடத்துக்கு வந்தவர், ஒரு கழகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கட்சியின் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற ஒருவர் ஒரு வணக்கம் வைக்கும் பொழுது எதிர்வணக்கம் கூட உங்களுக்கு எதிர்மரியாதை கூட செலுத்த முடியாத அளவிற்கு நீங்க முதலமைச்சர் என்ற மமதையில் இருந்தது இது சரியாகுமா? இல்ல நீங்க எல்லாருக்குமே தான் வணக்கம் வச்சாரு, இவருக்கே வணக்கம் வைக்கல.
அதுக்குள்ளதான் பேப்பர் கீழே பேப்பர் கீழே விழுந்தா நீங்க வணக்கம் வைக்க வேண்டியதானே? கேமராக்கு தானே நாங்க இப்போ நீங்க கேமராவை பார்த்து உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க வணக்கம் வைக்கலன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. வணக்கம் வச்சா இல்ல இன்னைக்கு வணக்கம், நேத்து ஏங்க வைக்கல? நேத்து எல்லாருக்கும் வச்சீங்க. அப்ப உங்களால ஏன் வந்து இவ்வளவு ஒரு கழகத்தை கட்டி காத்த எங்கள் அண்ணன் எடப்பாடியாரை நீங்கள் எப்படி புறக்கணித்தீர்கள்? வெற்றிக்கான சர்டிபிகேட் அவர் கொண்டு வரும்போது இது பாருங்களேன், அவர் சர்டிபிகேட் கீழே போறதுக்கு முன்னாலே அவர் வணக்கம் வச்சாரு. இல்ல நீங்க வணக்கம் வைக்காம நீங்க இருங்க அவர் டக்குன்னு கீழே குனிஞ்சிட்டாரு, பேப்பர் கீழே விழுந்தது. அவர் கொடுத்ததும் ஒரு புன்சிரிப்போட ஒரு வணக்கத்தை. அதாவது இந்த கேள்வி நேற்று எழுந்து விட்டது, எல்லா வகைகளிலும் நேற்று எழுந்து விட்டது. இன்னைக்குதான் நம்ம இதை பத்தி பேசுறோம். ஆனா நேற்றே இந்த கேள்விகள் வந்து பல்வேறு அவசியம் அவருக்கு. அதாவது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, மரியாதையோ மமதையற்ற ஒரு அரசாங்கமோ தலைவனிலிருந்து தான் தொடங்க வேண்டும். தலைவன் வழி மக்கள் அந்த தொண்டர்களை வழி அவர் எல்லா கட்சி தலைவர்களுமே போய் அவர் சந்திச்சு எடப்பாடி அண்ணனை சந்திக்கவே இல்லை. இன்னைக்கு கூட அந்த கட்சியில் ஒரு பிளவு இருக்கிறது, அந்த கட்சியில் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் இருக்கிறது என்ற நிலையில் அவர் சேவி சண்முகம் வீட்டுக்கு செல்வதாக அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்போ என்ன அர்த்தம்? அவர் வந்து இந்த பிரிவை ஊக்குவிக்கிறார் என்று அர்த்தமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? அவர்தான் இந்த பிரிவை ஊக்குவிக்கிறார். ஆமாங்க, அதிமுகக்குள்ள உட்கட்சி பூசல் இருக்கு. அதிமுகவுடைய அபிஷியலா இன்னை வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் பொதுச் செயலாளராக இருக்கவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். நீங்க அவரை போய் பார்க்கணுமா, இல்லை அவரை எதிர்த்து கொடிபிடித்துக் கொண்டிருக்கின்ற சி வி சண்முகம் அவர்கள் சென்று நீங்க பார்ப்பீங்க. நாளைக்கு ஒன்னா சேர்ந்துருவாங்க. அவங்களுக்குள்ள வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கட்சிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கே ஒழிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த நிமிஷத்துல வேணா அது சரியாக்கப்படலாம். ஏன்னா அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாங்க ஆதரவை கொடுக்க இருக்கிறோம், ஆனால் நாங்கள் அதிமுகவில் தான் இருக்கிறோம், பொது எடப்பாடி அண்ணன் அவர்கள் தான் பொதுச் செயலாளர் ஒத்துக்கொள்கிறார்கள், தலைவராக வந்து வேலுமணி தான் அப்படின்னு இன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க. இல்லைங்க, இது கன்ஃபார்ம் பண்ணல. அதாவது சபாநாயகர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது கன்ஃபார்ம். நீங்க எந்த லெட்டர் கொடுத்தா, நான் என்ன சொல்றேன், நான் ஒரு லெட்டர் நீங்க ஒரு லெட்டர் கொடுத்துட்டு நான் வந்து அறிவிச்சுட்டா அது கிடையாது. சட்டமன்றத்தை கொறடாவாகவோ சட்டமன்ற குழு தலைவராகவோ நீங்கள் கொடுக்கின்ற கடிதத்தை சபாநாயகர் வந்து அங்கீகரித்து அதற்கு வந்து பதிலளித்தால் மட்டுமே அவர்கள் கொறடாவாக சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்கப்படுவார்கள். இப்போ ஒரே கட்சியிலிருந்து 2 லெட்டர் போயிருக்கு. அப்ப அந்த 2 லெட்டர்ல எது முடிவெடுக்காத பட்சத்தில் ஒரு சார்பாக இவர் சி வி சண்முகத்தை சென்று சந்தித்தால் என்ன அர்த்தம்? இவருடைய நிலைப்பாடு சி வி சண்முகத்திற்கு ஆதரவாக நடைபெறுகிறது என்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டாக்கும் என்று தெரிந்தும் இப்படிப்பட்ட வேலையை செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு எப்படி இவர் அட்வைஸ் பண்ண முடியும்? மமதை இல்லாமல் இருங்க, கோவம் இல்லாம இருங்க. அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மரியாதை குறைவாக நேற்று நடத்தியது என்பது நடத்தியதுதான். அதுக்கு வந்து நீங்க எத்தனை மாற்று சொன்னாலும் வராது. இப்போ மரியாதை குறைவாக வந்து அவர் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவசியம் இருக்கிறது. ஒரு மூத்த தலைவர் வைகோ அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, ஒரு சிறந்த பண்பாளனாக வந்து விஜயை நான் பாக்குறேன். ஏன்னா எதிர்கட்சி தலைவராக அண்ணாவுக்கு அப்புறம் வந்து விஜய் செய்த செயல் வந்து அவர் வீட்டுக்கு வந்து அவர் சொல்றாருங்க, நாங்க கேட்கல எங்க வீட்டுக்கு ஏன் வரல, அண்ணன் வீட்டுக்கு ஏன் வரலன்னு கூட நான் கேட்கலைங்க. சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சருக்குரிய மரியாதையை ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த, ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருந்த, 40 ஆண்டு காலம் அனுபவம் மிக்க, அரசியல் அனுபவம் மிக்க ஒரு முக்கியமான, தமிழகத்தில் உள்ள ஒரு முக்கியமான கட்சி, ஆதாரமான கட்சி, மக்களால் உண்டாக்கப்பட்ட கட்சி, புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட கட்சி, புரட்சி தலைவரால் கட்டி காக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியாரை நேற்று இவர் அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டதற்கு இது வந்து மறக்க முடியாத வரலாறு. வரலாறு நீங்க என்ன வேணா நீங்க சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மீடியா வணக்கம் வந்து எல்லா தலைவர்களுக்குமே வச்சாங்க. இல்ல அதுதான் இவருக்கு மட்டும் ஏன் வைக்கல? அந்த வெற்றி அவர் கைய கூட அசைக்கலைங்க. இந்த பாருங்களேன், நீங்க மீடியாவை நம்ம ஜூம் பண்ணி பாருங்க, க்ளோஸ் அப்ல போடுங்க. நீங்க வந்து பாயிண்ட்ல ஏதாவது இருந்தா அதுல வச்சு கூட அதை போட்டு பாருங்க. 1, 2 வேணாம், நீங்க வந்து மல்டிப்ளை பண்ண வேணாம், நெகட்டிவ்ல எடுத்து கூட போட்டு பாருங்க. அவர் கைய கூட தூக்கல, அப்படியே தான் உட்கார்ந்து இருந்தாரு. சோ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் தலைவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான் நாங்க சொல்றது. ஏன்னா அந்த கட்சிக்கு வந்து ஓட்டளித்திருக்கிறார்கள், 1,04,00,000 மக்கள் ஓட்டளித்திருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சும்மா வந்து ஒரு கட்சி இவங்க உட்கார்ல 1,00,000 ஓட்டு வாங்கிட்டு அந்த கட்சி அங்க உட்கார்ந்துல 1,04,00,000 மக்கள் ஓட்டளித்து வாக்களித்து இன்னைக்கு வந்து அவர் வந்து அந்த கட்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். மொத்த மக்கள் தொகையில் வந்து ஒரு எத்தனை கோடி மக்கள் நம்மளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள்? 5 கோடி மக்கள் வாக்களித்திருக்கிறார்களா? அதுல 1,04,00,000 மக்களுக்கு மேல அவருக்கு வந்து அதிமுகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப அந்த கட்சியோட தலைவராக பொதுச் செயலராக இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்காம இருந்தது என்பதை வரலாறு மன்னிக்காது.
சரி, நீங்க சொல்வது போல இன்னைக்கு அதிமுக அடுத்தது என்ன நிலைக்கு வரும் அப்படின்னு என்ன ஆக போகுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே மக்கள் இருக்காங்க. ஏன்னா ஒரு தொண்டர்களால உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு விஜயும் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு. எம்ஜிஆர் உருவாக்கிய ஒரு கட்சி இன்னைக்கு எந்த நிலையில இருக்குன்னு நினைச்சாவே வருத்தமா இருக்கு. அவர் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அவருடைய கட்சியும் அவருடைய கட்சி பணியும் அவருடைய ஆட்சி பணியில பார்த்தா போதும். பிரச்சாரத்துல கூட நான் என்ன கேட்கிறேன், பிரச்சாரத்துல கூட அவர் என்ன பண்ணினாரு, அதிமுக தலைவராக அதிமுகவை உருவாக்கி புரட்சி தலைவரை எடுத்துக்கொண்ட அவர் அந்த கட்சியை விமர்சித்தார். அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் தப்பானவங்கன்னு சொல்லி பேசினாரு. தீய சக்தி திமுகவையும் பேசினார், அதிமுகவையும் பேசினாரு, பாசிசம் என்று பாஜகவையும் பேசினார், எல்லார பத்தியும் பேசினாரு. ஆனால் நான் கேட்பது, இன்னைக்கு ஆதரவு கேட்கும் பொழுது அதே தீய சக்தியோடு போய் நின்று அவர்களுக்காக வாக்களித்த மக்கள், ஒரு IUML-க்கு யார் வாக்களித்தாங்க? கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்டுக்கும் யாருடைய கூட்டணியில் இருந்தார்கள்? விசிகா கூட்டணியில் இருந்தது. அவங்க எல்லாம் யாரை தலைவராக, யாரை முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லி வாக்கு கேட்டாங்க? அவர்களுக்காக காசு செலவழித்தது முதற்கொண்டு அவர்களுக்கு துணையாக நின்றது யார்? அவர்கள் யாருடன் கூட்டணியில் இருந்தார்கள்? நாங்கள் 10 வருடமாக கூட்டணியில் இருக்கிறோம் என்று மார்த்தட்டி கொண்டு அவர்கள் மக்கள் முன்னால் நின்றவர்களை இன்னைக்கு உங்களுக்கு சீட்டு குறையுதுன்னு உடனே அவர்களை நீங்க நல்லவங்களாக்கிட முடியுமா? நீங்க சொன்னீங்க இல்லையா, வாஷிங் மிஷின்ல போட்டு எடுக்கிறாங்க பாஜகன்னு சொன்ன உங்களால இப்ப நீங்க பண்ணறதுக்கு என்ன சொல்ல முடியும்? அப்போ அரசியல் என்பது, அரசியல் எப்படி பண்ணணுமோ அப்படிப்பட்ட அரசியலை அவரும் கையில் எடுத்திருக்கிறார். மாற்று அரசியலோ இல்ல மாற்று அரசியலாகவோ இல்ல இவர் ஏதோ ஒரு புதுசாக சாதித்திருக்கிறார் என்பதோ என்னுடைய கணக்குல வரல. சரி, நீங்க சொல்வது போல திமுக வேண்டாம், அது ஒரு நல்ல கட்சியாக இல்லை அப்படின்னு தான் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாரு. சரி, ஆனா அதே கட்சியோடு இன்னைக்கு திமுக ஆதரவோடு சிஎம் ஆக முதலமைச்சர் பதவியில் அமரக்கூடிய ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தது தவறான ஒரு விஷயம் இல்ல. அப்படி கொண்டு வந்தாங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லையே. இன்னைக்கு சிவி சண்முகம் சிவி சண்முகம் இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், சிவி சண்முகம் இன்றைக்கு பேசுகிறார் என்றார், அவர் தான் திரும்ப இந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்போம் என்று சொல்றார். ஒரு கட்சியில எப்படி இருக்குன்னா, கட்சி தலைமை என்ன சொல்கிறது அதுதாங்க கேட்கணும். கட்சி என்ன சொல்கிறது, இவங்களோட கூட்டணி நீங்க கேட்ட கேள்வி அவர் இன்னைக்கு பிரஸ் மீட் இல்ல நீ அந்த பிரஸ் மீட் தெளிவா சொல்றேன். இல்லம்மா, நான் இன்னைக்கு அந்த பிரஸ் மீட் பார்த்தேன். ஒரு நிமிஷம் இல்ல திமுக ஆதரவோட நம்ம ஆட்சியே சொன்னாரு, அது எங்களுக்கு விருப்பம் இல்ல. அம்மா ஒரு நிமிஷம், நான் பேசுறது நல்லா கேளுங்க. அந்த பிரஸ் மீட் நானும் பார்த்தேன், ரைட்டுங்களா? நானும் அதிமுக காரி தான், நானும் பார்த்தேன். நான் சொல்ல வருவது என்னவென்றால், இவர் கூறுவது உண்மை என்றால் திருமா கூறுவது என்னதான் முதலமைச்சராக ட்ரை பண்ணாங்கன்னு திரும்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அப்போ இப்போ நான் என்ன கேக்குறேன், முதல்ல ஒரு கான்ட்ரடிக்ஷனா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, திமுகவும் அதிமுகவும் இணைந்து அதிமுகவை முதலமைச்சர் பதவியில் அமைய வைத்து திமுக அவர்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறார்கள் என்று ஒரு பேச்சு அடிபட்டது. ஒரு நிமிஷம் என்ன பேச விட்டு முடிச்சிருங்க, அப்புறம் நீங்க கேளுங்க, எந்த கேள்வி வேணா கேளுங்க. ஏன் கேட்டீங்கன்னா, நீங்க அதிமுகவை ஒரு வெறுப்பான ஒரு கட்சியாக நீங்க பாக்காதீங்க. முதல்ல ஃபேக்ட பாருங்க, பேசுறது எப்படி பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவும் திமுகவும் இணைகிறது என்று சொல்வது எப்படி இருந்தா, 2 துருவங்கள் இணைந்தால் உலகம் அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. இணைய முடியாத 2 துருவங்கள் அதிமுகவும் திமுகவும், எதிரெதிர் அரசியல் செய்பவர்கள். அப்ப அவங்க 2 பேர் இணைவார்கள் என்பதை ஒரு சின்ன பிறந்த குழந்தை கூட நம்பாது. அந்த விஷயத்தை மீடியா வச்சு ஊதி பெருசாக்கி அதன் மூலமாக ஆதாயம் பெற்றது யார் என்பதை மக்கள் அறிவார்கள். அதை பத்தி நான் பேச விரும்பல. இன்னைக்கு சிவி சண்முகம் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், எடப்பாடியார் அவர்களை மீறி ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் நிற்கும் பொழுது அவர் ஒரு அவதூறை கூறுகிறார். ஆனா அந்த அவதூறு அவர் கூறினதே தப்புன்றத ஒரு 10 நிமிஷத்துல அண்ணன் திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. என்ன சொல்றாரு, இவங்க அதிமுகவும் திமுகவும் என்னை முதலமைச்சராக்க வேண்டினார்கள், நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டா எனக்கு கூப்பிட்டாங்க, நான் வேண்டாம்னு சொன்னேன். அப்போ இவங்க மனசுக்குள்ள இருக்கிற, அவர்களுக்கு மனதிற்குள்ள இருக்கிற அழுக்குகளை, அவர்களுக்கு இருக்கின்ற பொறாமைகளை, அவர்களுக்கு இருக்கின்ற ஆதாயங்களை, அவர்களுக்கு இருக்கின்ற ஆசைகளை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அதிமுகவை பலியாக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. இப்போ அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு சொன்னது உண்மையாக இருந்தா திரும்ப சொல்றது பொய். திருமா சொல்றது பொய்யா இருந்தா அதிமுக ஆட்சிக்கு வருதுன்னு சொல்லுது. அதிமுகவும் திமுகவும் இணைய முடியாது என்பது உலகறிந்த உண்மை. அப்ப இது எல்லாமே ஒரு கட்டுக்கதைகளின் பால் ஒரு அதாவது டிலே ஆச்சு பாத்தீங்களா, அந்த ப்ராசஸ் டிலே ஆச்சு இல்லையா, அவருடைய 108 நம்பருக்கு அப்புறம் போகிறதுக்கு 118 நம்பருக்கு அவருக்கு டிலே ஆச்சு இல்லையா, அந்த டிலேல மக்களை திசை திருப்பும் ஆக்டிவிட்டியாக அதிமுகவும் திமுகவும் இணைய போகிறதுன்னு ஒரு பேச்சு, எல்லா விதமான பேச்சுக்கள். நான் இதையே இப்ப இதுதான் சொல்ல வரேன். அண்ணன் திருமாவளவன் என்ன சொன்னாரு, நைட் மீட்டிங் முடிஞ்சிச்சு, நாளை மார்னிங் அறிவிக்கப்படும் சொன்னாரு. மீட்டிங் முடிஞ்சு அடுத்த நிமிஷம் அறிவிக்க வேண்டியதானே? என்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாரு அவரு? நைட்டு பூரா டிஸ்கஷன் பண்ணாரா? மறுநாள் அறிவிக்கிறேன், மறுநாள் 11 மணி 12 மணி 1 மணி 2 மணி 3 மணி 6 மணி வரைக்கும் இழுத்தாரு. அப்போ ஏதோ ஒரு நெகோசியேஷன் நடந்த காரணத்தினால தானே டிலே பண்ணாங்க.
அப்போ இந்த தமிழக அரசியலில் இன்றைய சூழலில் யாருமே ஒழுங்கானவர்கள் இல்லை. அதிமுக அந்த நிலைப்பாட்டில் ஸ்டாண்டிங்ல நிக்குது. நாங்க பெற்ற எம்எல்ஏக்கள் இவ்வளவுதான், எங்க எம்எல்ஏக்கள் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு, விஜய் கட்சிக்கு ஆதரவு இல்லை என்ற நிலைப்பாட்டில் ஆரம்பம் முதலே அப்படியே தான் இருக்கிறது. இதற்கு நடுவுல யார் என்ன பேசினாலும் ஆதாயத்துக்காக அதிமுகவில் இருந்தே சிலர் பேசினால் கூட அவங்களுக்கும் டபுள் ஸ்டாண்டர்ட்ல நிக்கிறாங்க. நாங்க விஜய் ஆதரிப்போம் என்று சொல்லக்கூடிய சி வி சண்முகம் அவர்கள் எடப்பாடியார் தான் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் என்று சொல்றாரு. அப்ப கழக பொதுச் செயலாளர் என்ன கூறுவாரோ அதை கேட்க முடியாத நிலைமையில் இவர் இருக்கிறார் என்றால் இவர் ஏதோ ஆதாயத்துக்காக போகிறாருன்னு நம்ம பார்க்கணும். அப்போ இது டோட்டலா என்னன்னு கேட்டீங்கன்னா, பழியை தூக்கி அண்ணன் எடப்பாடியார்கள் மீது போட்டுவிட்டு இவர்கள் அமைதியாக இவர்களுடைய ஆதாயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். சரி, நீங்க சொல்வது போல 2 கட்சிகளுமே இணைய முடியாதுன்னு நீங்க சொல்றீங்களா? ஆனா கனிமொழி அவங்க அடுத்த நாளே ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு விட்டுருந்தாங்க. திமுகவோட ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்கிறத விரும்பல, அது ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்க, கொடுத்திருந்தாங்க. இல்ல அவங்க விருப்பம் இல்லன்னு சொல்லல. இதுக்கு என்ன அப்படி சொல்லல. ஒரு மீடியால கேட்கும்போது சொன்னாங்க அதுக்கெல்லாம் அப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு வாய்ப்பில்லைன்னு சொன்னாங்க. அவங்களோட லெட்டர் வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், இப்படிப்பட்ட பேச்சுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்கள் அந்த கடிதத்தை கொடுத்திருக்கலாம். மை பிரதர் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க தெளிவா ஒரு எதுக்கு அனுப்புறாங்க, இப்படிப்பட்ட ஒரு ரூமர் சுத்திட்டு இருக்குது, ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. அப்படிதான் நீங்க எடுக்கணும். திமுக தலைவருக்கு தெரியாதுன்னு திமுக தலைவருக்கு தெரியாதுன்னு சொல்லல, இந்த ரூமரை பரவ விட வேண்டாம். ஏன்னா அவர்களும் கருணாநிதி அவருடைய மகள் தானே. நீங்க அவங்கள எம்பியா மட்டும் பாக்காதீங்க. நீங்க அவங்கள எம்பியா மட்டும் பாக்காதீங்க, அவங்க கருணாநிதியுடைய சொந்த மகள். சண்முகம் ஆதாயத்துக்காக எடப்பாடி மேல பழி சொல்றாருன்னு கண்டிப்பாங்க. அதாவது கட்சியினுடைய நிலைப்பாடு தாவேக்காவுக்கு 30 கேளுங்க, 30 இல்ல 45 எம்எல்ஏக்களும் போனாலும் ஆதாயத்துக்கு போறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா கட்சி தலைமை என்ன சொல்லுதுங்க, கட்சி தலைமை அவர்களுக்கு ஆதரவு இல்லை என்று ஒரு நிலைப்பாடை கட்சி எடுக்கும் பொழுது கட்சி தலைமையை மீறி இல்ல நாங்க போவோம் அப்படி என்றால் கட்சியை அவர்கள் மீறுகிறார்கள் என்ற அர்த்தம். அதையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கட்சியை மீறி அவர்கள் போகிறார்கள் என்றால் அவர்கள் சுயநலத்துக்கு தானே போக வேண்டும். வேற என்ன விஷயம் இருக்காங்க, என்ன கொள்கை இருக்கு? அவர் 10 தடவை ஒரு 2-3 தடவை ஆட்சி அமைச்சு மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காருன்னு சொல்லி அதுக்காக போறாங்களா? இல்லை. அப்போ ஒரு கட்சி தலைமை கூறுவதை மீறி ஒருத்தர் சென்றால் அந்த கட்சிக்குள்ள அந்த கட்சிக்கோ அந்த கட்சி தலைமைக்கோ கட்சியை நிறுவியவர்களுக்கோ இல்ல அந்த கட்சியினுடைய இத்தனை வருட பாரம்பரியத்துக்கோ அவர்கள் மரியாதை கொடுக்கலன்னு தானே அர்த்தம். அதனுடைய இப்போ நான் திரும்பவும் சொல்றேங்க, நீங்க நல்லா பாருங்க, நீங்க ஒரு சைடா பாக்காதீங்க. அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் டியூவல் ஸ்டேட்மெண்டா தான் இருக்கு, டபுள் ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு. ஒண்ணு, நாங்கள் கட்சியை மீறி கட்சி தலைமையை மீறி நாங்க விஜய்க்கு ஆதரவு அளிப்போம் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஆனா அதே சமயத்தில் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான் சொல்றீங்க. இதுவே தெரியலையா உங்களுக்கு? அவர் எடப்பாடியார் இருந்தாலும் நாங்க எடப்பாடியாரை மீறி நாங்க போவோம் என்ற அதிமுக தலைமை என்ன அது கண்டிப்பாக இவர்கள் அனைவரும் அமர்ந்து இவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி திரும்ப இதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக எட்டப்படும். ஏன்னா அதிமுக எத்தனையோ பிரிவினைகளை சந்தித்திருக்குது. புரட்சி தலைவருக்கு பின் எத்தனையோ, அதாவது முடிஞ்சே போச்சு அதிமுகன்னு சொன்னதுக்கு அப்புறம் பீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்திருப்பு வந்திருக்கிற கட்சி தான் அதிமுக. அதிமுகவை உடைக்க வேண்டும் என்பதே பலருடைய எதிர்பார்ப்பாக பல காலங்களாக இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக அந்த மாதிரி ஒரு பிரிவினைக்கு உட்படாமல் கண்டிப்பாக காப்பாற்றப்படும். கண்டிப்பா. இன்னைக்கு முதல்வரோட சிறப்பு பணி அதிகாரியாக அவருடைய ஜோதிடராக கொஞ்ச நாளாவே அவருடைய பெயர் சுத்திட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ரிக்கி பண்டிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் பேர் ரிக்கிநாதன் பண்டிட் வெற்றிவேல் அப்படிங்கிறது தான் அவருடைய உண்மையான பெயர். அவருக்கு இன்னைக்கு அவருடைய பர்சனலா ஒரு அதிகாரி ஒரு நியமனம் பண்ணிருக்காங்க. இது என்ன காரணம்? இது காரணம் ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது என்னமோ சொன்னாங்க, ஒரு ஜோசியத்தை நம்புறது அவருடைய பர்சனல் இது. ஆனால் தன்னுடைய பர்சனல் ஜோசியக்கார கூட்டு அரசியலில் கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, உங்க கட்சியில ஒரு பொறுப்பு கொடுத்தாரு, அதை யாரும் கமெண்ட் பண்ணல. அரசாங்கத்தில் நீங்கள் அவருக்கு பொறுப்பு கொடுக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் சந்தேகப்படுகிறோம். இதை ஒரு பாஜக அரசாங்கம் செஞ்சிருக்காதுங்க. இவங்க சொல்றாங்க இல்லையா, பாஜக எல்லாத்தையும் இப்படி பாக்குது அப்படி பாக்குதுன்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட பாஜக கூட செய்யாத ஒரு விஷயத்தை, செய்ய தயங்குகிற ஒரு விஷயத்தை இவர் செய்து விட்டார் இன்றைக்கு. ஏன்னா அவருடைய விருப்பு வெறுப்புக்காக அவருக்கு ஆதாயமாக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் என்கின்ற நான் என்று 2 கைகளை விரித்து ஒரு பிரீச்சர் மாதிரி நின்று பேசின ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு ஒரு ஆஸ்ட்ராலஜரை கூப்பிட்டு தன்னுடைய அரசியலுக்கான ஆலோசகராக அபிஷியலா போடுறாரு அப்படின்னா இது கண்டிப்பாக இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது. இது ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு அப்பாயின்மெண்டா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அது தவறான ஒரு அணுகுமுறைக்கு சென்றடையும்.
ஏன்னா அது வந்து அப்போ வந்து ஒரு கட்சி வந்து ராஜகுரு மாதிரி போட்டிருக்கிறாரா, பழைய மாதிரி போயிடுவோமா, கற்காலத்துக்கு போயிடுவோமா, ராஜராஜ சோழன் பீரியடுக்கு, அப்பதான் அரசாங்கம் இருப்பாங்க, அப்ப ராஜகுரு இருப்பாங்க, ராஜகுருவுடைய அட்வைஸ்ல போகும். சோ அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை இவர் கொண்டு வருகிறார். இதுதான் நாங்கள் விரும்பிய மாற்றமா, இதுதான் இவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமா, இதுதான் இவர் பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நலனா, இதெல்லாம் அவர் யோசிக்கணும். அப்படின்னா விஜய்க்கு ராஜகுருவாக ரத்தன் பண்டிட். எஸ் அப்கோர்ஸ், அதுதான் அவர் ப்ரூவ் பண்றீங்க. இப்போ உங்க கட்சியில நீங்க என்ன பதவி வேணா கொடுத்துக்கோங்க, கட்சி என்பது உங்களுடையது. கண்டிப்பா அரசாங்கத்தில் வந்து இது அரசாங்கம், மக்களுக்கானது அரசாங்கம். இது மக்களுக்கான நிதி பணத்தில், மக்களுக்கான நிதி பணத்தில், அவர்கள் கட்டுகின்ற வரி பணத்தில் நடக்குகின்ற ஒரு அரசாங்கம். அவர் தான் 1 ரூபா கூட எடுக்க மாட்டேன்னு சொல்லி. அவர் 1 ரூபா எடுக்க மாட்டாரு. 1 ரூபாய்க்கு மேல எடுக்கலாம் இல்லையா? நான் இப்ப எதுவுமே கமெண்ட் பண்ணலைங்க, அந்த விஷயத்துக்கே நான் தான் சொல்றேன். ஆனால் நீங்க எதெல்லாம் பாசிட்டிவ்னு சொல்றீங்களோ அதெல்லாம் நெகட்டிவா தான் போயிட்டு இருக்குன்றத நான் புரிய வைக்க பாக்குறேன். நீங்க பெண்களுக்கானு சொன்னீங்க, சிறப்பா விஜய்க்கு அட்வைஸ்னு இல்ல, வி எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் விஜய்ங்கிறது நாங்க புரிய வைக்கிறோம். ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்கள் வரும்பொழுது எங்களுக்கு பிடித்தது என்ன பிடித்ததுன்னு கேட்டீங்கன்னா, நாங்கெல்லாம் அதாவது வந்து எல்லோருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நாங்க விஜய் ஜெயிக்க மாட்டோம். ஆனா நீங்கள் ஒரு பெருவாரியான வாக்குகளை பெற்று 108 தொகுதிகளை வின் பண்ணி வந்திருக்கீங்க என்னும் பொழுது நீங்க அன்பயஸ்டா, மற்றவர்களை மதித்து, எல்லா கட்சிக்காரர்களையும் மதித்து, நீங்க அன்பயஸ்ட், இந்த மாதிரி ரிக்கி பண்டிட்லாம் கூப்பிட்டு வைக்க கூடாதுங்க, கூட வச்சு அவருக்கெல்லாம் ஒரு பொறுப்பை கொடுத்து உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது. இது வந்து நாளடைவில் இது மிக மோசமான விளைவுகளை சந்திக்கும். ஏன்னா நிறைய பார்த்திருக்கோம். அரசாங்கம் என்பது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படித்தான் நடக்குமே ஒழி. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களே ஒரு அறிக்கை கொடுத்தாரு ஒரு காலகட்டத்துல, என்னுடைய குடும்பத்திலிருந்து அவரை வளர்த்தெடுத்த அவருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி அவர்களையே வந்து செக்ரட்டரியருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தாரு. இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இங்க வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்புகளை நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் வச்சுக்கணுமே ஒழிய, ஒரு ஜோசியருக்கு வந்து உங்களுடைய அரசியல் ஆலோசகராக பதவி அளித்திருப்பது அது வந்து தவறு. புரியுதுங்களா? அப்ப அதைத்தான் நாங்கள் வந்து ஆரம்பத்துல இருந்தே சரியா இருக்கணும்னு சொல்றோம். எங்களுக்கு வந்து இந்த இவர் ரிக்கி வந்து யாருன்னே தெரியாம இருந்தா இப்ப யாரும் கேட்கப்படல. உங்களுக்கு ஆலோசகராக இருந்து அது வெளிப்படையாக எல்லாரோடும் சொன்ன பிறகு இன்னைக்கு அபிஷியலா நீங்க வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் அவர் கொடுத்தீங்க, பர்சனல் பிஏவா வச்சுக்கோங்க, பர்சனலா பே பண்ணுங்க, யாரும் உங்களை கேட்க போறது இல்லை. அரசியல் ஆலோசகர் என்ற வார்த்தை, அபிஷியல் அரசியல் ஆலோசகர் என்ற வார்த்தை வந்து மக்களுக்கு வந்து தேவையில்லை இல்லையா? ஒரு ஜோசியரை கூட்டு வந்து வைக்கிறீங்க, அப்ப அவருடைய நம்பிக்கையின் பின்னால் தான் இவர் செய்வார். இவர் எப்படி வந்து பொது நீதி கடைபிடிப்பார்? இது யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது இல்ல? ஒரு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பிறப்பினால் நான் பிராமணத்தின் சொல்லி அவர்களை எவ்வளவோ கேவலப்படுத்தியிருந்தார் கூட, அவங்கதான் வந்து சங்கராச்சாரியார் வழக்கில் வந்து அவரை கைது செய்வதற்கு ஆணையிட்டவர். அவர் என்றுக்குமே வந்து அவரை ஆரிய பெண் என்று எவ்வளவு தான் திராவிட கழகங்கள் வந்து திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தூற்றினாலும் அவர் என்னைக்குமே திராவிடத்தையும் தூக்கி பிடித்தார், தமிழகத்தையும் தூக்கி பிடித்தார், ஆரியத்தையும் தூக்கி, எதையுமே அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல. ஆட்சின்னா ஆட்சியில பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தில் இன்னைக்கு வந்து என்னுடைய ஜோசியரை கூட்டினது இப்படி வைப்பேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு அவருக்கு நான் பொறுப்பு கொடுப்பேன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன்.